அதாவது சங்க இலக்கியங்கள் எப்படி வேண்டும் என்று வரையறுத்து கொண்ட வாழ்க்கை நெறியை நாம் பின்பற்ற வேண்டும். அதுதான் மனித நெறி. இதெல்லாம் சங்க இலக்கியங்கள் சொல்றது. சங்க இலக்கியங்கள் என்று எடுத்துக்கொண்டோம் நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த வரிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தால் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை எட்டு தொகை நூல்கள். 10 பாட்டுகள் எடுத்துக்கினா முருகு பொருநாறு பானிரண்டு முல்லை பெருகு வளமுறை காஞ்சி மறுவினியே கோல நெடுங்கல் வாடை கோல் குறிஞ்சியாம் கடாகவும் 10 பதினெண் மேற்கணக்கு நூல்கள் என்று இதை சொன்னார்கள். 15 மேற்கணக்கு நூல்கள் என்று இதை சொன்னார்கள். இந்த 15 மேற்கணக்கு நூல்கள் இல்லாம கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு. நான் மணிக்கடிகை, நான் 40, ஐந்தினை முப்பால், கடுகம், கோவை, ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமாலை 150 என்று 18 நூல்கள் இருக்கு. இதுல ஒரு 1.25 அடியில வள்ளுவ பெருந்தகை எழுதினார் திருக்குறள். என்ன அற்புதமான வாழ்க்கை தத்துவங்கள் எல்லாம் அதில் சொல்லியிருக்கிறார் தெரியுமா? அதுல ஒரே ஒரு திருக்குறளை மட்டும் சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். ஏன்னா எல்லாமே இந்த பார்க்கும்போது சமுந்தரராஜுக்கெல்லாம் இப்ப பெரிய வாழ மச்சான். அதாவது எல்லா குழந்தைகளும் திருக்குறள் படிக்கும்போது அறத்துப்பால், பொறுத்துப்பால், இன்பத்துப்பால் 3 பால் இருக்கும். அதுல இன்பத்துப்பால்ல மட்டும் எந்த பொருளும் எந்த வாத்தியாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, எந்த பையனும் படிக்க மாட்டான். இது ரொம்ப ரொம்ப தப்பானது. ஐயா சொன்னது போல பீடி குடிக்காத, சாராயம் குடிக்காதன்னு சொல்றாங்க. அதை சொல்லிட்டு செய்யாம போ, வேணும்னா செஞ்சுக்க, வேணாம்னா விட்டுடு. அப்படி அந்த அகப்பாடல் என்னது முன்னாடி என்ன சொன்னா பொருட்பால். அந்த பொருட்பால்ல இன்பத்துப்பால் அது எவ்வளவு அழகா வச்சுக்காரு. இன்பத்துப்பால்னு சொல்லியிருக்காரு. அந்த இன்பத்துப்பால்ல ஒரு திருக்குறள்ல கூட யாரும் படிக்கிறதில்ல, எதுவும் தேவையான வாழ்க்கைக்கு தேவையான தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அதனால வாழ்க்கையில அந்த அக வாழ்க்கை வந்து எத்தனை பேருக்கு முறிவு ஏற்படுது. என்ன சொல்லு இது வந்து இதுதான் ஏற்ற இடம். அதனால ஒரே ஒரு பொருள் மட்டும் சொல்றேன். கை உயர்த்திட்டு சொல்லணும். தெரியலன்னா முடிக்கும். நோக்காது நிலன் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். வெரி குட். ஐயா வந்து குரலுக்கு விளக்கம் சொல்றாரு. ஒரு பாடம் மட்டும் படத்துல கூட ஒரு பாட்டு ஒண்ணு. காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறார், அவ கம்பி போட்ட ஜன்னலிலே கண்ணத்தை கேட்கிறா, அவ ஒரு பக்கம் பாக்குறா, அவ உதவ கடிச்சுக்கிட்டு மெதுவா பார்க்கும்போது அவ பார்க்க மாட்டான், கீழே குனிஞ்சு கீழே குனிஞ்சுக்குவா. ஆனா பார்க்காத போது அவரை பார்த்து மெதுவாக புன்னகை செய்வான். இது எப்ப பார்க்கும்போது நடக்கும். பார்த்துருக்கீங்களா? யாருக்காவது அனுபவம் இருக்கா? திருவள்ளுவர் சொன்ன கருத்து இப்ப இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அதாவது திருவள்ளுவருடைய திருக்குறள்ல எவ்வளவோ கருத்தாலும் மிக்க குரட்பாக்கள் இருக்கு. ஆனா நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்து பயன்படுத்திக்கணும். ஐயா சொன்னது போல அதாவது வாழ்க்கைன்றது எல்லாருக்கும் இருக்கு. நாய் வாழுது, பூனை வாழுது, குரங்கு வாழுது, பிறந்த உயிர்கள் எல்லாமே வாழுது. ஆனா மனித வாழ்க்கைக்கு ஒரு அற வாழ்க்கை இருக்கு இல்லையா, நீதிநெறி வாழ்க்கை. அதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றதான் இப்ப நம்ம சான்றோர்கள் சொன்னாங்க. அதாவது நான் முன்னாடியே சொன்னேன், அறவழியில் நின்று பொருளீட்டி இன்பம், இதுதான் தலை பொருள். அதை வீடுகள் அடையணும்னு சொல்லிட்டு திருக்குறளுடைய தலையாய நோக்கம். இதை ஒண்ணுத்தை மட்டும் நம்ம கடைபிடிச்சு நம்ம குழந்தைங்களுக்கு நன்னறி காட்டணும்னு ஐயா அவர்கள் சொன்னாரு. இந்த குழந்தைங்களுக்கு கூட இந்த ஸ்மோக்கிங் பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க, அதுக்கு காரணம் அப்பா அம்மா தான் காரணம் வாங்கிறாங்க. உண்மையாலே நம்ம யாருக்கிட்ட ஃப்ரெண்டா அதிகமா இருக்கணும்னா நமக்கு தலை தோலுக்கு வளர்ந்த மகன்கிட்டையும் மகன்கிட்டையும் தான் நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து எல்லாத்தையும் ஓப்பனா ஷேர்
ஷேர் பண்ணி அந்த தவறு எது சரி எதுன்னு சுட்டி காட்டி சரியானதை மட்டும் எடுத்துக்கிற மாதிரி அவங்க நல்வழிப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த அன்பான நண்பர்களையும் நன்மைகளையும் ஏற்றுக்கொண்டு வாய்ப்பளித்த